பிக் பாஸில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நந்தினின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. 3 நாள் இருந்தாங்க. அதோட வேண்டாம் எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. இது ஒரு ஜஸ்ட் அப்டேட் வீடியோ. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அவங்க ஃபஸ்ட்டு அந்த அக்ரிமெண்ட் பிக் பாஸ் அக்ரிமெண்ட் பற்றிலாம் பேசுகிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ரூல்ஸ் எல்லாமே வந்து பிக் பாஸ்க்கு ஃபேவராகவே தான் இருக்குது. நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபேவராகவே இல்லை. எல்லாமே ஒன் சைடடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கண்டஸ்டன்ட் அங்கேருந்து வந்தேன், என்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு யாராவது செக் பண்ணவோ எதுவுமே இல்லை. நானாக போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணாலும் இருங்க நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் அப்படி மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இது வந்து நம்மளோட ஹெல்த் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது, மென்டல் ஹெல்த் எல்லாமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குன்னாங்க. அப்புறமா நேற்று அந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தில் பாரு இல்லாமல் பாரு கமரத்தின் அந்த தப்பு பண்ணும்போது அது நினச்சிருந்தா பிக் பாஸ் அதையே ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த தப்பு நடக்காமல் அதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கலாம். பட் அந்த தப்பு நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே அவங்க நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க? பார்வதி கமரதன் இல்லாமல் எப்படி இந்த ஷோவை ரன் பண்ணுவாங்க? இல்லை பார்வதி மட்டும் தான் சொன்னாங்க. பார்வதி இல்லாமல் எப்படி இந்த ஷோவை ரன் பண்ணுவாங்க? இவ்வளோ நாள் ஃபுல்லாக அவங்கள வச்சு எல்லா ஷோ ஓட்டிட்டு இப்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சாரை பற்றி பேசியிருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் ஹியூமன் டிக்னிட்டிங்கிறாங்க. அவங்க ஹியூமனிட்டி அப்படி சொல்கிறாங்களா இல்லை டிக்னிட்டி அப்படி சொல்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஹியூமன் டிக்னிட்டி இல்லாத ஆள், ஹியூமன் டிக்னிட்டி இல்லாதவர், அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே தெரியாது. ஒருத்தர் கண்டஸ்டன்ட் பேசுகிறதுக்கு முன்னாடியே உட்காருன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அவர் எதுக்கு ஹோஸ்ட் பண்ண வந்தாருன்னு தெரியலன்னு அவரோட ஹோஸ்டிங் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து யாராச்சும் வேறு கண்டஸ்டன்ஸ் யாராச்சும் உங்களை சொன்னாங்களா இல்லை உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசினாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, என்கிட்ட தப்பாக பேசலை, நான் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ஷோக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன், மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும் அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாருன்னு அப்படின்னு. அப்போ கமல் சார் எப்படி பண்ணாருன்னப்போ, கமல் சார் நல்ல மரியாதையாக வச்சுருந்தாரு, அவர் இந்த இடத்துல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரை பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அப்யூஸ் எல்லாம் பொறுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அக்ரிமெண்ட்டில் அப்யூஸ் பொறுத்துக்கணும்லாம் எதுவுமே சொல்லலை. சும்மா இவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு அந்த இதுக்கு போயிட்டு எல்லாருமே அஃபெக்ட் ஆகி தான் வராங்க அப்படின்னோடனே, பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு மேடம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் யார் போய் இன்டர்வியூ எடுத்தீங்க? பிக் பாஸ்க்கு போய் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்டு லைஃபே தொலைச்சிட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறமா அப்போ தெரிஞ்சு தானே மேடம் நீங்களும் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தெரிஞ்சு தான் போனேன், அதுக்காக இவ்வளோ தூரம் எனக்கு அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஷோவையே பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி, யாருக்கும் மனசு புண்படாத மாதிரி ஒரு ஷோவாக நடத்துறதுக்கு அவங்க மாற்றணும். இப்போ பார்வதி கமருதன் மோசம்னு சொல்கிறவங்க சீசன் 10 வரும்போது ஐயோ அவங்களே பரவாயில்லன்னு சொல்கிற லெவலுக்கு அடுத்த சீசன் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. இது இன்னும் ஒஸ்ட்டாக தான் போயிட்டே இருக்க போகுது, இது இன்னும் பெட்டராக போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில், அதனால தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.